ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச யாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரிய மதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மின் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய. பாரு அந்த குழந்தை நடுவில் இருக்கு பாரு. ஓம் நமோஸ்து தேவ்யாச விசால புத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரத தைலபூர்ண. லெஃப்ட்லையா நான் நகர். இந்த குழந்தைங்கள்லாம் வெளியில் அனுப்பிச்சிடு. அப்புறம் யாரையாவது ஒரு ஆளை பொறுப்பாக போடும் பார்த்துக்கிறதுக்கு.
பக்கம் 135. இங்கே யாரும் பேசக்கூடாது. இங்கே யாரும் பெரியவங்க இருந்தாலும் சின்னவங்க இருந்தாலும் பேசக்கூடாது. சப்போஸ் பேசுகிறதா இருந்தால் இங்கே உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறேன், நீங்கள் பேசலாம். நான் உங்கள் இடத்துல உட்காந்துப்பேன். ஒரே ஒரு ஆள் பேசணும், மற்றவங்களாம் கேட்கணும். அதுக்கு பேர் கிளாஸ். பராமர்ஷம் ஜெய்மினிகே அச்சோதனச்ச அபவததிஹி அனுஷ்டேயம் பாதராயணः சாம்யஸ்ருதேஹே விதிர்வாதாரணவத். இப்போ இம்பார்ட்டண்ட்டு விஷயத்தை நாம் இப்போ கிளாஸ் எடுத்துன்னு இருக்கோம். நிறைய பொது மக்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கிறது. ஏன் அப்படி ஆயிடுச்சு? 4 ஆசிரமம் அழகாக இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட் லைஃப், ஃபேமிலி லைஃப், ரிட்டையர்மெண்ட் லைஃப் அண்டு ஓல்ட் ஏஜ் ஹோம். இது புது பாஷையில் சொன்னால் பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்த ஆசிரமம், வானப்பிரஸ்த ஆசிரமம் அண்டு சந்நியாச ஆசிரமம். இந்த சதுர்த்த ஆசிரமத்துக்கு பழைய காலத்தில் எல்லாருமே அப்படி வந்துடுவாங்க. நம்மளுடைய ராமாயணம், மகாபாரதம், இதிகாசெல்லாம் அப்படி தான் சொல்லி கொடுக்குறது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு தடவை கிரகஸ்தன் ஆகிட்டானா கடைசி சாகர வரைக்கும் கிரகஸ்தனாகவே இருக்கான். ஏன் அப்படி? என்னுடைய கேள்வி. அதுக்கான விடை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
எப்படி இந்த பழக்கம் வந்துடுது அப்படின்னு நான் முயற்சி பண்ணுறது வந்து கஷ்டப்பட்டு இப்போ ஒரு 30-40 வருஷமாக இந்த 4 ஆசிரமத்தை எம்பசைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் நான். எப்படியாவது கிரகஸ்தனுக்கு வானப்பிரஸ்தத்தை புரிய வச்சிடும், ஸ்டூடெண்ட்டுக்கு பிரம்மச்சரியத்தை புரிய வச்சிடும், கிரகஸ்தனுக்கு கிரகஸ்தனாக இருக்கிறதுக்கான யோக்கியத்தையை கொடுக்கணும். யார் ஒருத்தர் பிரம்மச்சரியத்தில் யோக்கியதையாக இருக்கிறானோ அவன் மாத்திரமே நல்ல கிரகஸ்தனாகும். கிரகஸ்தத்தில் வந்து ஸ்ட்ராங்காக அனுஷ்டானம் ஒழுங்காக கடைப்பிடிச்சவன் வானப்பிரஸ்தத்தில் நிம்மதியாக அவங்ககிட்டயே இருக்கும். யார் ஒருத்தர் வானப்பிரஸ்தத்தை சரியாக புரிஞ்சுட்டு பண்ணுறாங்களோ அவங்களால இந்த சந்நியாசத்தை வந்து ஈஸியாக ஏற்றுக்க முடியும், எல்லாத்தையும் துறக்க முடியும். இது நம்ம நாட்டோட சிஸ்டம். சிஸ்டம் எங்கே கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா நமக்குள்ளே தான் நடந்திருக்கு அப்படின்றது புரிஞ்சுருக்கு. அது என்ன அப்படின்னா வேதத்தினுடைய பூர்வ பாகம், பூர்வ மீமாம்சம், நமது வந்து உத்தர மீமாம்சம் வேதாந்தம். இந்த பூர்வ மீமாம்சக்காரன் வந்து கிரகஸ்த ஆசிரம் மாத்திரம்தான், ஒரே ஆசிரமம் இருக்குது, அநேக ஆசிரமம் கிடையாது. இவனுடைய பாதிப்பு இருக்கு இல்லையா, பதிவு, அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக உள்ளே போய் பதிஞ்சிருக்கு அப்படின்றது பிரம்மசூத்திரத்தினால தெரிஞ்சுக்கு. பிரம்மசூத்திரம் கொடுக்கக்கூடிய தெளிவு இந்த சிக்கல் எங்கே இருக்குது. ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே படாத பாடு படுறோம், பட்ட பாடில் அதுக்குள்ளரையே போய் விழுந்துடுறான் சகதியில், திருப்பி வெளியில் வரமாட்டான். ஆனால் மனுஷ பிறவி அதுக்காக இல்லை, வேறு ஒரு பர்பஸ்க்காகத்தான் இருக்கிறது. ஏன் வரல அப்படின்னு இப்போ புரியறது. இப்போ கிரகஸ்தர்கள் மட்டுமே ஏன் இந்த பூர்வ மீமாம்சகர்கள் அப்படி ஒரு மதம், பூர்வ மீமாம்ச மதம், அந்த பூர்வ மீமாம்ச மதத்தை சார்ந்தவர்கள் என்ன கூறுகிறார்கள்னா கிரகஸ்தனுக்கு மாத்திரம்தான் கர்மம் பண்ணுறதுக்கான லாயக்கு இருக்குது, அங்கீகாரம் இருக்குது, மற்ற 3 பேருக்கும் அங்கீகாரம் இல்லை அப்படின்ற சொல்கிறேன். அவங்க சொல்கிற முடிவு என்னென்னா வேதத்தில் 2 ஸ்டேட்மெண்ட்டு இந்த பூர்வ மீமாம்சர்களுக்கு முக்கியம். என்ன முக்கியம் அப்படின்னா யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுகோதி, யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுகோதி. இது ஃபஸ்ட்டு விஷயம். அதாவது ஒரு கிரகஸ்தனாக இருந்தால் வாழ்நாள் முழுக்க அவன் கடைப்பிடிக்க வேண்டிய ரிச்சுவல்ஸ், வைதிக சடங்கு, அது என்னன்னா அக்னிஹோத்திரம். அதாவது கருமங்களை அவன் செய்துகிட்டே இருக்கணும். என்னெல்லாம் ரிச்சுவல்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்களோ, பழக்க வழக்கங்களாக சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை கடைசி வரைக்கும் யாவத் ஜீவம், இந்த மரணம் வரைக்கும் இதை பண்ணிகிட்டே இருக்கணும். கர்மம் பண்ணுறது தான் உன் வேலை, அதுக்கு தான் மனுஷ பிறவி. அந்த கர்மத்தை நீ ப்ராப்பராக பண்ணிட்டேன்னா நீ சொர்க்கத்துக்கு போகலாம். சொர்க்கத்தில் வந்து உனக்கு வந்து டை அடிக்க வேண்டாம், ஓல்டு ஏஜ் வராது, அப்புறம் வந்து அமிர்தத்தை சாப்பிட்லாம், கொசு கடிக்காது. இதெல்லாம் இன்றைக்கி ராத்திரி உங்களுக்கு அனுபவம் சில பேருக்கு வரும். இங்கே இல்லை, இங்கே கொசுவே இல்லை, நாம் வந்துட்டோம். அப்படி நமக்கு வந்து அங்கே சொர்க்கலோகத்தை ஒரு வர்ணனைக்கிறது சாஸ்திரம். இப்போ நான் வர்ணிச்சேன்னு வச்சுக்கோ, நீயும் அங்கேயே போயிடலாம் போல தோணும். யூத்தாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூத்தாக இருப்போம், ஓல்டு ஏஜ் கிடையாது. அங்கே வயசானவங்க கிடையாது, எல்லாருமே. அதனால தான் நீங்கள் நம்ம சாமியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே யூத்தாக இருப்பாங்க.
ஓல்டு சாமி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? கிடையாது. முருகர் வேணால் அந்த அந்த வள்ளியை தானே, வள்ளியை பிடிக்கும்போது பிள்ளையார் வந்து தாத்தாவாக வந்து ஏதோ ஒன்று பண்ணுவார். இல்லை இல்லை, முருகர் வந்து தாத்தாவாகிடுவார். புரியுதா? ஏமாத்துறதுக்கு. புரியுதா? அப்படி பண்ணலாமுன்னு. ஆனால் அது கல்யாணம் ஆன பிறகு என்ன ஆகிடுறாங்க, அந்த முருகன் வந்து பாலகுமரனாக இருப்பார். அப்போ முருகு சொன்னாலே அழகு. புரியுதா? அந்த அழகு வந்து முருகனை பார்க்கும்போது பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இது வந்து தேவலோகத்தில் இருக்குது. அதனால் நீ கர்மம் பண்ணினா, ஒழுங்காக பண்ணிட்டீங்கன்னா சொர்க்கத்துக்கு போகலாம். மீன்ஸ் ஏண்ட் இவன் கர்மகாண்டிக்கு கரெக்டாக இருக்கு, அங்கே போய் அனுபவிச்சுட்டு வரலாம். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், பர்மனெண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறான். ஆனால் பர்மனெண்ட்டு கிடையாது. உன் புண்ணியம் இருக்கிற வரைக்கும் அங்கே வச்சுப்பாங்க. புண்ணியம் தீர்ந்த பிறகு தப்பு கட்டின்னு தள்ளி விட்டுருவாங்க. சில முஸ்லீம் கண்ட்ரியில் எக்ஸஸாக இருந்ததுன்னா கசையடி கொடுப்பான். இப்போ ட்ரம்ப் சொல்லிருக்காரு, யாரெல்லாம் வந்து அந்த இது இல்லாமல் சும்மா வந்திருக்கானோ, திருட்டுத்தனமாக வந்திருக்கானோ, அவனெல்லாம் நாங்கள் மொத்தமாக வெளியேற்ற போகிறோம். உடனே நம்மால் அதிகாரப்பூர்வமாக நீங்கள் அனுப்புங்க, நாங்கள் அதிகாரப்பூர்வமாக எடுத்துக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவங்க ஏமாற்றி கனவு வாழ்க்கைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி கூட்டிகிட்டு வரவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கள தடுக்கணும். அது 2 கவர்மெண்ட்டும் சேர்ந்து பண்ணினா 2 பேருக்குமே ஸ்மூத். அப்படி ஒரு விஷயம். 2வது விஷயம், நம்ம ஊரில் நிறைய பேர் எந்தவித ஆதார் கார்டு இல்லாமல் இருக்கான். அவனெல்லாம் அனுப்புறதுக்கு இது உதவியாக இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரே கல்லில் பல மாங்காய். அப்போ இந்த எந்த இடத்துலையுமே எந்த நாட்டிலுமே அவன் ஊரில் நீ வந்து மர்ஜ் ஆகலைன்னா அவனை தள்ளி விட்டுருவாங்க. இது ரூலு. சொர்க்கமும் அப்படி தான். புரியுதா? அப்படி பண்ணுவாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் சொல்லிட்டு வந்தேன், அவனே தள்ளுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துருங்க அப்படின்னு. இன்னொரு விஷயம், அவனை நம்ம மிரட்டணும். நாங்கள் மொத்தமாக இப்போ அவர் சொல்லலை, அரசியல் தந்திரத்தினால மொத்தமாக சரி பாஸ், மொத்தமாக நாங்கள் கிளம்பிடுறோம், 30% இருக்கோம். நம்ம கிளம்பிட்டோம்னா போரில், மருத்துவத்தில், எல்லா இது நிதியில், எல்லாத்துலேயும் நம்ம மூளை தான் இருக்குது. அங்கே மொத்தம் கழண்டு வந்துட்டோம்னா அப்படியே சப்பானியாக போயிடுவான் அமெரிக்கன். ஆனால் அது அரசியல், அப்படி பேசக்கூடாது. நான் பேசுகிற மாதிரி அங்கே பேசக்கூடாது. அது ராஜதந்திரமாக போகணும். அதனால் நான் சொல்லிட்டு வரும்போது, நம்மளால் தான் இந்த அமெரிக்காவை வாழறது, நீங்களாம் தூதுவர்களாக இருந்து வேலை பண்ணுங்க. சொர்க்கலோகத்தில் ஒரு காலத்தில் அனுப்பிச்சிடுவாங்க. அதனால் திருப்பி இதே ஊருக்கு தான் நீ வரணும். இவன் என்ன சொல்கிறான்னா, பூர்வபக்ஷின்றது ஆப்போசிட் பார்ட்டி. யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜிகோத்தி, கிரகஸ்தன் வாழ்நாள் முழுக்க கர்மத்தையே பண்ணின்னு இருக்கணும், கிளாஸுக்கெல்லாம் போகக்கூடாது. வந்து கிளாஸுக்கு போகணுமா, வீட்டு வேலை பண்ணணுமா, வீட்டு வேலை பண்ணினா அவன் கர்மகாண்டி. அதை தாண்டி இங்கே வந்துட்டான்னா அவன் ஞானகாண்டி. புரியுதில்ல? இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம்னா நம்மளாம் யார், வேதாந்தத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால வேதாந்தம் நமக்கு சப்போர்ட் பண்ணும். புரியுது? அதனால் நம்ம எல்லாரும், நமக்கும் நிறைய வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்திருக்கோம். இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்ம கொடுத்துருக்கோம். இதுதான் நீங்கள் கடைப்பிடிச்ச விஷயம். செகண்டு, இந்த பூர்வ மீமாம்சை என்ன சொல்கிறேன்னா, முக்கியமான வார்த்தை இது, அப்பப்போ கோட் பண்ணுவான்.
என்ன அப்படின்னா வீராகா ஏஷ தேவானாம் யக அக்னிம் உத்வாச்சயதே. சப்போஸ் இவன் அக்னிஹோத்ரி இந்த சந்தியாவந்தனம் இந்த தர்ப்பணம் இதெல்லாம் பண்ணலைன்னு வச்சுக்கோயேன், தேவர்களுக்கு சாப்பாடு இல்லாமல் சுருங்கி போயிடுவாங்க. அப்போ நம்ம விடுற தர்ப்பணமோ நம்ம பண்ணுற அக்னிஹோத்திரமோ நாம் பண்ணுற அந்த அக்னியில் ஆகுதி கொடுக்குறோம் இல்லையா, அந்த ஆகுதிலாம் கொடுக்குறதில்ல தான் தேவர்கள் புஷ்டியாக இருக்காங்க. அதனால தான் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணுறோம். ஏன் கும்பாபிஷேகம் பண்ணோம்? நீ போகிறதுனால ஒவ்வொரு தடவையும் போய் புலம்பி அந்த பகவான் மேலே இருக்கிற சக்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அந்த பழனியில் இருக்கிற முருகரை சுரண்டி சுரண்டி எடுத்தான் பாரு, அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நீ எடுத்துகிட்டு வந்து. அப்போ 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அதை உரு ஏற்ற வேண்டியது. நம்ம என்ன பண்ணுறோன்னா 7000 தடவை கந்த சஷ்டியை உரு ஏற்றிருக்கோம். அப்போ எல்லா இடத்துலையும் முருகர் பவர்ஃபுல்லாக இருக்கார். இப்போ அவரே பவர்ஃபுல்லாக ஆகிட்டார்னா தேவர்கள்லாம் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. இப்போ நாம கர்மகாண்டியா வேதாந்தியா? நீ காமியமாக பண்ணேன்னா கர்மகாண்டி, நிஷ்காமியமாக பண்ணேன்னா வேதாந்தி. நிஷ்காமியமாக பண்ணேன்னா சித்த சுத்தி கிடக்கும். நிஷ்காமியமாக இல்லாமல் ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக பண்ணேன்னா அந்த வேண்டுதல் நிறைவேறும். தப்பு கிடையாது. முதல்ல புத்தி நமக்கு தான் முதல்ல கேட்கும். கேட்டு 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 ஒரு நாள் புத்தி வரும், இது சரிப்பட்டு வராது, இதுக்கு மேலே போகணுன்றது வரும். தர்போர் கிரகஸ்த ஆசிரமம் சாக்னி சகாக்னி ஆசிரமஹா. சந்நியாசி எப்படி? நிரக்னிகி, அவனுக்கு அக்னிக்கு சம்பந்தம் இல்லை. அப்போ 3 ஆசிரமம் அனக்னிக ஆசிரமம். கிரகஸ்த மாத்திரம்தான் சா அக்னி ஆசிரமம், அதான் அக்னியோட கனெக்டடாக இருக்கிறது. அதனால் மீமாம்சக்காரர்கள் சொல்கிறாங்க அவங்க ஏக ஆசிரமவாதி. ஓகே, நம்ம சொல்கிறது சதுராஸ்மவாதி. நம்ம எல்லாம் சதுராஸ்மவாதி. இப்போ ஸ்ருதி இதுக்கு சப்போர்ட் பண்ணுறது. அவன் 2 வார்த்தை சொல்லிட்டான் ஏக ஆசிரமத்துக்கு. அநேக ஆசிரமத்துக்கு என்ன என்ன பிரமாணம் இருக்குது? முக்கியமான பிரமாணம் வேதாந்தத்தில் சாந்தோக்கியத்தில் 2:23:1 2வது அத்தியாயம் 23வது செக்ஷன் முதல் மந்திரம். இது மறக்கவே படாது. நல்லா இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்க போகிறோம். இந்த மந்திரத்தை விடாமல் சொல்ல போகிறோம். அதனால் இந்த மந்திரம் ரொம்ப முக்கியம். இது சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவங்களுக்கும் நான் இப்போ படிக்கிறது தெரியாது, அதனால் தமிழ் தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஓ எனக்கு நீங்கள் சொல்கிறதே புரியல அப்படி கவலைப்படாதீங்க. இங்கே சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இது வேத மந்திரம், அதுக்கு விளக்கமும் நான் சொல்லிடுறேன். நான் அதில் கவனமாக கேளுங்க. திரையோ தர்மஸ்கந்தா. இந்த ஸ்ருதிக்கு பேர் பாஷ்யக்காரர் என்ன வச்சுருக்காருன்னா ஸ்கந்த ஸ்ருதி. இப்போ தான் கந்தா கந்தா கந்தான்னு கடம்பான்னு நிறைய இடத்துல பிரச்சனை வருது. நம்மளும் கரெக்டாக கந்த ஸ்ருதிக்கு வந்துட்டோம். கந்தர்மலை, கந்த சஷ்டி கவசம். இப்போ தான் எனக்கு புரியுது. கந்தர் சஷ்டி கவசம், அந்த கந்தனை இப்போ தான் புரியுது. அந்த கந்தரில் கையை வச்சதுனால ஓ கந்த சஷ்டி கவசம் இல்லை இது அப்படின்றது புரியுது. அப்போது நமக்கே எப்படின்னா எல்லாருக்கும் விழிப்புணர்வு உண்டாக்கியிருக்காரு முருகன். தமிழ்நாடு திருந்தணும்னு சொல்லியிருக்கேன்ல,
அது முருகன் மூலியமாக தான் தெரிந்தோம். திரையோ தர்மஸ்கந்தா, 3 விதமான வாழ்க்கை முறை. அது என்ன? யஜ்ஞ, அத்தியாயனம், தானம். பிரதமகா, முதலாவதாக சொல்கிறது இந்த உபநிஷத்து யஜ்ஞா, அத்தியாயனகா, தானம். இது யார் பண்ணுவாங்களாம் அப்படின்னா கிரகஸ்தர்கள் பண்ணுவாங்க. கிரகஸ்தர்களுக்கு பஞ்சமகா யஜ்ஞம் முக்கியம். பஞ்சமகா யஜ்ஞம் முக்கியம். இப்போ இங்கே இருக்கவங்க எல்லாருமே கிரகஸ்தர்கள். அப்போ கிரகஸ்தனுக்கு செய்ய வேண்டிய டியூட்டியை வேதம் சொல்கிறது பஞ்சமகா யஜ்ஞம். அதில் முதல் யஜ்ஞம் வந்து இறை வழிபாடு, தேவ யஜ்ஞம். இரண்டாவது வந்து ரிஷி யஜ்ஞம். நம்மளுடைய இப்போ நம்ம வந்து பகவத்கீதா பாராயணம்லாம் படிக்க போகிறோம். சாயந்தரம் டீ குடிச்சிட்டு அது வந்து ரிஷிக்காக செய்கிறது. இப்போ நீங்கள் கிளாஸ் கேட்குறீங்கள, இது ரிஷிகளுக்காக பண்ணுற வழிபாடு. புரியுதா? இப்போ நீங்கள் திருச்சியிலேருந்து வந்திருக்கீங்க, சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கீங்க, வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்க, வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கீங்க, உள்ளூர் கிராமத்துலேருந்து வந்திருக்கீங்க. எல்லாருமே எதுக்காக வந்திருக்கோம்? நம்ம இந்த வேதத்தை தெரிஞ்சிக்கிறதுக்காக வந்திருக்கோம். புரியுதா? அப்போது தர்மஸ்கந்தா ஸ்ருதி, கந்த ஸ்ருதி என்ன சொல்கிறது? யஜ்ஞா பஞ்சமகா யஜ்ஞா. முதல்ல காலையில் எழுந்தோடனே பெட்டில் டமால்னு தடாலடியாக எழுந்து போகக்கூடாது. ஒரு பதட்டத்தில் எழுந்துப்பல, ஐயோ இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணணும். பொறுமை. நீ என்ன குதிச்சாலும் நடக்கிறது ஆழாக்கு தான் அமுக்கும். ஆழாக்கு வழக்கு வராது. நல்லா புரிஞ்சுக்கோ. நீ என்ன எகிரி குதிச்சாலும் அது ஏற்கனவே முடிவு பண்ணியிருக்கு, அப்படி தான் நடக்கும். அதில் நீ கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இதை புரிஞ்சுத்துன்னா லைஃப் சிம்பிள். இது புரியலைன்னா மரணத்துக்கு பிறகு கூட கஷ்டம்தான். புரியாமையே செத்து போச்சுடாது அப்படின்னு சொல்ல மாட்டான். அப்புறம் சொல்லுவான், தனியாக சொல்லுவான். அந்த ஜென்மத்துக்கு சொல்லியே புரிய வைக்க முடியாது. ரெண்டாவது தேவ யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம் பண்ணிட்டோம். மூணாவது என்ன? இந்த சரீரத்தை கொடுத்த அப்பா அம்மாவுக்கு, அவங்களுக்கு நாம் வந்து மனசார நினைக்கிறோம். இப்போ இருந்தாங்கன்னா, அப்பா அம்மா இப்போ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மரியாதையாக நடத்தணும். முதல்ல நீ சோறு போடுறியோ இல்லையோ மரியாதையாக நடத்து. அதுக்கப்புறம் நீ வந்து வேதாந்தத்தில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன்னா அவங்க காயெல்லாம் பிடிச்சி விடு. எப்பவுமே பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு இருக்காத. இந்த பக்கம் அம்மா அப்பாவையும் பாரு. அந்த பக்கம் கல்யாணம் ஆகி வந்தால அவளையும் பெத்தவ இருப்பாள்ல, அவங்க அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு விடு. நீயே பிடிச்சி சாப்பாடு போட்டுட்டு போ. அப்படி ரெண்டு பக்கமும் முரண்டு பிடிக்காத, ரெண்டு பக்கமும் சமமாக பாரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அம்மா கால் வலிக்குதாம்மா, வலிக்குதா, சும்மானாலும் செய்யங்க. அவங்க மகிழ்ந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவங்க பண்ணுற ஆசீர்வாதம் தான் உனக்கு பலம். நல்லா புரிஞ்சுக்கோ. சுவாமிஜி பண்ணுற ஆசீர்வாதத்தை விட வீட்டில் இருக்கிற பெரியவங்க பண்ணுற ஆசீர்வாதம் உனக்கு டைரெக்டாக பலனை கொடுக்கும். உன் சரீரத்துக்கு, உன் வாழ்க்கைக்கு சுவாமிஜி கொடுக்குற ஆசீர்வாதம் இது வரைக்கும் நீ என்னெல்லாம் வச்சுருக்கியோ அதுலேருந்து உன்னை வித்ராயல் பண்ணிடும். சுவாமிஜிக்கு நமஸ்காரம் பண்ணுவோம், ஜாக்கிரதையாக நமஸ்காரம் பண்ணு. சன்னியாசத்தை கொடுத்துருவார். உன்னை 4வது ஆசிரமத்துக்கு தள்ளி விட்டுருவார். இப்போ இல்லை, 4வது ஆசிரமத்துக்கு வரும்போது. அப்போது முதல்ல தேவ யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம். அப்பா அம்மாவுக்கு அவமரியாதையாக நடக்கக்கூடாது.
அவ மரியாதையாக பண்ணினா உனக்கு தூங்கும்போது கண் தெரியாமல் போயிடும். ஜாக்கிரதை. அதெல்லாம் அப்பா, யார் ஒருத்தர் அப்பா அம்மாவை மதிக்கிறானோ கண்டிப்பாக அவன் வாழ்க்கையில் மேல் நிலைக்கு வருவான், உயர்ந்த நிலைக்கு வருவான். அதுக்கு உதாரணம் நரேந்திர மோடி, அதுக்கு உதாரணம் நான். எங்கள் அம்மாவுக்கு நான் இது பண்ணினேன், கனகாபிஷேகம். நீ கனகாபிஷேகம் பண்ணாத, கல்லை போடாமல் இருந்தால் போதும், திட்டாமல் இருந்தால் போதும். நல்ல வார்த்தையாக பண்ணி அப்பா அம்மாவை அவங்க என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் நான் அப்பா அம்மாவை எதிர்த்து கூட பேசக்கூடாது, ஏற்று பேசக்கூடாது. இப்போ நான் எங்கள் அம்மாவை எதிர்க்கவே இல்லை, ஆனால் நான் என்ன நினச்சேனோ அதுதான் செய்வேன். நல்லா புரிஞ்சுக்கோ. அதனால் அவங்களை வெறுப்பேற்றக்கூடாது, ஆனால் அவங்களுக்கு ஹிதமாக நடந்துக்கணும். இப்போ நான் விட்டுட்டு வந்துட்டேன், வீட்டெல்லாம் விட்டுட்டு போயிட்டேன். அப்போ கூட எங்கள் அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறேன், புரியுதா? இப்போ அது நேரு எழுதின லெட்டர்லாம் சோனியா காந்தி திருடிட்டு போயிட்டா. ஒரு லெட்டர் கூட இல்லை அங்கே, புரியுதா? போன 10 ஆட்சியில் எடுத்துகிட்டு போயிட்டா. என் லெட்டர் ஒன்று கூட இல்லை இப்போது. அதுக்காக சொல்ல வரேன், யாரும் எடுத்துகிட்டு போல, நானே கீழ்ச்சி போட்டுட்டு வந்தேன். எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்படி ஒரு லெட்டரில் எங்கள் அம்மாவுக்கு நான் எழுதுகிறேன், பல லெட்டர் இருக்குது. ஒரு லெட்டரில், நீ கவலையே படாதம்மா, நான் உன்னை எப்படி தவிக்க 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 விட்டுட்டு வந்தேனோ அதே போல் அடுத்த ஜென்மத்தில் நான் அம்மாவாக பிறக்கிறேன், நீ பிள்ளையா பிறந்துக்கோ. என்ன நான் தவிக்க விட்டா மாதிரி நீ என்னை தவிக்க விட்டு பாரத மாதாவுக்கு போய் வேலை பண்ணு. சுயநலம் இல்லை, புரியுதா? தேசத்துக்காக. ஓகே, இதெல்லாம் அம்மா அப்பாவை அவ்வளோ முக்கியமாக நமதுக்கு அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம். இது பஞ்சமகா யஜ்ஞத்தில் கிரகஸ்தனுக்கு சொல்லப்பட்ட விஷயம், பஞ்சமகா யஜ்ஞம். அதுக்கப்புறம் நான் அதிதி தேவோ பவ. வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இப்போ நான் திங்கக்கிழமை சாம்பசிவ வீட்டுக்கு போகிறேன். நான் அவங்க பிரதர் சிஸ்டர்ஸு நானே இன்வைட் பண்ணிட்டேன், வாங்க எல்லோரும் மத்தியானம் அப்படின்னு. ஒரு பெரிய யஜ்ஞம் அவங்க வீட்டில் போய் எல்லோரும் சேர்ந்து கூட்டாணி சோறு, இது என்ன சொல்லுவாங்க, கூட்டாஞ்சோறு சேர்ந்து சாப்பிட போகிறோம், புரியுதா? அந்த மாதிரி உங்கள் வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸை என்றைக்காவது ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாரையும் ஒன்றா சேர்க்கணும். இவன் எல்லாரும் ஒன்றா சேரணும்னா ஒன்று கல்யாணம் ஆகணும், இல்லாட்டி கருமாதி ஆகணும். சாதாரண காலத்தில் ஒன்றா சேர்ந்து ஒருத்தனும் இருக்க மாட்டான். அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி எல்லோரும் ஒன்றா சேர, ஒரு 10 பேருக்கு சாதம் போடணும். அன்னதானம், அன்னதானம் ரொம்ப 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 முக்கியம். உனக்கு நிதானம் இருக்கோ இல்லையோ, அன்னதானம் 2 பேருக்காவது வீட்டில் கூப்பிட்டுட்டு சாப்பாடு போடு. கிரகஸ்த தர்மம். இல்லைன்னா என்ன மாதிரி சன்னியாசி ஆகிடு. அது வேற, நான் விதிவிலக்காக இருக்கேன், நான் ஆயிரக்கணக்கான பேருக்கு போட்டுருக்கேன். உங்களை மாதிரிலாம் ஆக முடியாது சுவாமி அப்படி சொல்லு. ஆனால் சன்னியாசிக்கு அந்த வேலையெல்லாம் கிடையாது, புரியுதா? இந்த மாதிரிலாம் இழுத்துட்டு போகிற வேலையெல்லாம் கிடையாது. இது நம்மளுடைய கர்மத்தில் இருக்குது, அதனால் இவ்வளோ தூரத்துக்கு போராடிருக்கு. 5வது விஷயம் பூத யஜ்ஞம். செடி கொடிக்கெல்லாம் வச்சு ஒரு துளசி செடி இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு துளசி செடியாவது நம்ம வீட்டில் இருந்ததுன்னா லக்ஷ்மி வரும். இப்போ ஏன் லக்ஷ்மி வரதில்லை? துளசியே இல்லை. இப்போ எவ்வளோ துளசி கொண்டு போட்டார் பாரு. இன்றைக்கி அவர் சிஷியனாக மாறிட்டார். இன்றைக்கி புரியுதா? அவ்வளோ துளசி பண்ணு. துளசி சொன்னாலே புண்ணியம். அந்த துளசி ஒரு பத்திரத்தை போட்டால் அப்பேற்பட்ட கிருஷ்ணர் இருக்கார்ல, வெயிட்டான கிருஷ்ணர்,
பூதிக்கு கொண்டார வீட்டில் அந்த கிருஷ்ணர் அவரே லேசாயிட்டார். துளசி வெயிட் ஆயிடுச்சு. புரியுறதா? துளசிக்கு அவ்வளோ பவர். அதுவும் நீ வெள்ளிக்கிழமை காலையில் 5 மணிக்கு குளிச்சுட்டு அந்த கூந்தலை இப்படி பிடிச்சிட்டு அந்த இது சாம்பிராணி புகையோட அந்த இது துளசியை போய் நமஸ்காரம் பண்ணி, இல்லை கற்பனை தான். சினிமாவில் பார்த்துருக்கேன், வேற ஒன்றும் இல்லை, எந்த வீட்லேயும் பார்த்ததில்ல. அது 5 மணிக்கு எழுந்திரிச்சு குளித்து துளசிக்கு போய் பூஜை போட்டு, நானும் போவேன், சில பேர் வீட்டில் தங்கியிருக்கேன். நான் காலையில் துளசி பூஜை பண்ணுறேன். ஜி காஃபி சக்கரை கம்மியாக சக்கரை ஜாஸ்தியாக டிகாஷன் பண்ணுவா, இதுதான் துளசி பூஜை. அதனால் நானும் துளசிலாம் கொடுத்து பார்த்தேன். நான் ஒன்று கூட இப்போ ப்ராக்டிக்கலாகவே பண்ணியிருக்கேன் நான். புரியுதா? இங்கே ஒரு பையனுக்கு பெரிய தொட்டியே வாங்கி கொடுத்தேன் கல்யாணத்துக்கு, துளசி. புரியுதா? அனேமா அது இருக்குதுன்னு நினைக்கிறேன். புரியுதா? இதெல்லாம் இருக்குது துளசி. துளசி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு துளசியாவது வை. இதெல்லாம் வந்து யஜ்ஞ அத்தியனம், பாராயணம் பண்ணணும். கிரகஸ்தன் பாராயணத்தை விட்டுவிடக்கூடாது. அதுதான் இந்த குருமார்கள் என்ன பண்ணுறாங்க, நீ வந்து கோட்டி அர்ச்சனை பண்ணு, சகசர அர்ச்சனை பண்ணு, உன்னை பாராயணத்திலேயே இருக்க வைக்கிறாங்க. புரியுதா? அந்த மடை மாற்று மனசுக்குள்ளே நிறைய எண்ணங்கள் இருக்குல்ல, இந்த பாராயணம் வந்து கிராஸ் பண்ணி எடுத்துருவாங்க. புரியுதா? அத்தியனம், தானம். கிரகஸ்தன் தான் தானம் கொடுக்கணும். புரியுதா? எப்படியாவது நீ வந்து இது பண்ணிடு. அப்போ கிரகஸ்தன் உயர்ந்தவனா அல்லது சன்னியாசி உயர்ந்தவனா? மகாபாரத்தில் கதை வருது. இந்த கதையில் மந்திரி என்ன சொல்கிறான், சிலதெல்லாம் சொன்னால் புரியாது, ப்ராக்டிக்கலாக காட்டணும். கூட்டிகிட்டு போகிறான் ஒரு இடத்துல சுயம்பரம். அந்த பொண்ணுக்கு தானே தேர்ந்தெடுக்கிறதுக்கான சுதந்திரம் பாரதத்தில் இருந்தது அந்த காலத்தில். நவீன காலத்தில் தான் இல்லை. அந்த மாதிரி மாலையை தூக்கிட்டு அலைவா. ஐயா ரொம்ப அநியாயம், அவமானமாக இருக்கும். நானாக இருந்தால் நான் போக மாட்டேன். பீஷ்மர் மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணை தூக்கிட்டு குதிரை அவள் இப்படியே போய் நம்மளை கிராஸ் பண்ணி போயிட்டா வச்சுக்கோ, அதை விட நீ இருக்கிறத விட செத்து போயிடலாம், அவமானமாகிடும். அப்போ நான் வந்து இப்போ உனக்கு இல்லையா? புரியுறத உனக்கு? அந்த பொண்ணு வந்து மாலை போட்டுருவான், அப்புறம் கீழே குனிஞ்சிடுவான். அவன் தான் புருஷன். எவ்வளோ பாரு, வெரி சிம்பிள். இதை வந்து இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா, போகாத இடந்தனிலே போக வேண்டாம். ஔவையார் எவ்வளோ சொல்லிருக்காரு பாரு. ஒரு சன்னியாசி அங்கே போயிட்டான் சுயம்வரத்துக்கு. இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? இந்த பொண்ணு, அந்த பையன் பிரகாசமாக இருக்கான். இந்த பொண்ணுங்க எப்பயுமே வந்து பராக்கிரமாக இருந்தால் உடனே பிடிச்சிடும். புரியுதா? அப்படி போட்டான். அந்த மாலை வந்து அவன் கழுத்தில் விழுந்துட்டு. யார்? சன்னியாசி கழுத்தில். அக்கிரமாக இருக்கு. அது மாலை தூக்கி போட்டுட்டு ஓடினா, நாதா அப்படி சொல்லிட்டு அவன் ஓடுறான். எல்லாரும் மாடு அந்த ஐயர் எல்லாரும் ஓடுறாங்க. அந்த பொண்ணை பையனையும் துரத்துக்கிட்டு. ஆனால் எல்லாருக்கும் மூச்சு வாங்கி ஒரு இடத்துல நின்றுட்டாங்க. ஆனால் இவளுக்கு லட்சியம் மாலை போட்டிருக்கால, கல்யாண வாழ்க்கை எப்படி வாழறது, விடக்கூடாது, துரத்துறான். அதுபோல் இவங்க 2 பேர் லட்சியம் இருக்கு. லட்சியவாதி கஷ்டப்படுவான், விடமாட்டான். என்ன நடக்கிறதுன்னு 2 பேரும், மொத்தம் 4 பேர் தான் ரன்னிங் ரேஸில் இருக்காங்க. அவன் மறைஞ்சே போயிட்டான். ராத்திரி ஆயிடுச்சு, குளிருது, தீ மூட்டின்னு. அந்த பொண்ணையும், சின்ன பொண்ணு வேற,
உட்கார வச்சு, அதுவும் கல்யாண கோலத்தில் வேறு இருக்கிறது. ஏன் அந்த ட்ரெஸ்லாம் ஒன்று இருக்குமே, ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸில் இருக்குது, அது பாவம். ஆனால் அதுக்குள்ளே அழுக்காயிடுச்சு. அந்த பவுட்ரு இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக போய் அழுது வேறு. அழக்கூடாது. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஸ்டேஜில் இருக்கும்போது அழக்கூடாது, எமோஷனாக ஆகக்கூடாது, அப்படியே இருக்கணும். கண்ணீர் மல்கினா கூட அதை அப்படி அப்படி தொட்டுக்கணும். அப்படிதான். இல்லை மேக்கப்லாம் அவ்வளோ பணம் கொடுத்தது வேஸ்ட் ஆகிடும். இல்லை சாவித்திரி மாதிரி நிற்கணும், எந்த மேக்கப் இல்லாமல் சும்மா இருக்கணும், செலவே இல்லை. உன்னுடைய கல்யாண பட்ஜெட்டில் நீ ஒரிஜினலாக இருந்தீன்னா அதில் 50,000 ரூபாய் மிச்சம். அதில் ஒரு 25,000 ரூபாய் இந்த மாதிரி கேம்ப் நடத்துறதுக்கு கொடுத்தா புண்ணியமாக இருக்கும். 10,000 கொடுக்கட்டுமா? ஏன் சும்மா மேக்கப் ஒரு நேரம் போகிறதுக்கு 50,000 கேட்குறேன், அதுக்கு கொடுத்துட்டு வரேன். இல்லை ப்ராக்டிக்கலான்னு சொல்கிறது நான் பார்த்தத. அழாதம்மா அழாத அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கண்ணீரை தொடச்சி விட்றான். மந்திரியை விறகு மூட்டுறான். மேலே பறவை பேசுறது. நம்மளை தேடி இந்த 3 பேர் வந்திருக்காங்க, குளிருது, அவங்களுக்கு இப்போ நெருப்பு மூட்டிட்டாங்க, சாப்பாடு கொடுக்கணும். ஏன்னா அங்கே எல்லாம் விருந்து இருக்கு, பாவம் ஓடிண்டு. அப்போ அதில் ஒரு பறவை பேசி, தலைமை பறவை பேசி, நான் போய் சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லி விழுந்துடுது. செகண்டு ஒய்ஃபு விழுந்துடுது. 3வது பையன் விழுந்துட்டான். 3 பறவையும் நெருப்பில் போட்டு அவங்களுக்கு அன்றைக்கி ராத்திரி சாப்பாடு ஆயிடுச்சு. கதை முடிஞ்சு நகரத்துக்கு வந்துட்டாங்க. மந்திரி சொன்னால், சன்னியாசியாக இருந்தால் அந்த மாதிரி ஓடிட்டானா அவன் பெஸ்ட்டு. கிரகஸ்தனாக இருந்தால் உயிர் போனாலும் அதிதியை விருந்தோம்பல் பண்ணணும், அவன் கிரகஸ்த பெஸ்ட்டு. அவங்கவுங்க தர்மத்தில் அவங்கவுங்க பெஸ்ட்டு. அதனால் எந்த ஆசிரமம் வசதி கிடையாது. 4 ஆசிரமமே பெஸ்ட் ஆசிரமம். ஒன்றுக்கொன்று மெச்சூரிட்டி கொடுக்குற சாதனைக்காக உள்ள ஆசிரமம். செகண்ட் என்ன அப்படின்னா அத்தியனம், தானம். த்விதீயா பிரம்மச்சரியா ஆச்சாரிய குலவாசி. அத்தியனம் பண்ணணும், வேதம் படிக்கணும், இல்லை ஸ்கூல் படிக்கணும், காலேஜ் படிக்கணும். அதை தவிர மீதியெல்லாம் சுற்றக்கூடாது. படிப்பு 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 மாத்திரம்தான் இருக்கணும். ஒவ்வொரு ஸ்கூல் வாசலில் நீ போய் நின்று பாரு, குழந்தைங்க பேசுகிறத படிப்பை தவிர மீதியெல்லாம் பேசும். அதில் படிப்பு மாத்திரம் இருக்கணும், பிரம்மச்சாரி. திருத்தியாக அத்தியந்தம் ஆத்மானம் ஆச்சாரிய குலே அவஸ்தாயன் சர்வ ஏத்த புண்ணியலோகோ பவந்தி. இந்த 3வது ஆசிரமம் வானப்பிரசத்தில் இருக்கவனுக்கு தானம் தவம். அவனுக்கு தவம் முக்கியம், தானம் இல்லை. வயசான காலத்தில் எங்கே இருக்கும் பணம்? தவம் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம சொல்லிகிட்டே இருக்க போகிறோம். 4வது ஆசிரமம் பிரம்ம சம்ஸ்தா அமிர்தத்துவம் இது. இதுக்கு ஆச்சாரியார் சங்கரர் நிறைய விளக்கம் கொடுக்க போகிறார். நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அடுத்தடுத்து இந்த இந்த மந்திரத்திலிருந்து அநேக ஆசிரமத்தை இதை சொல்கிறது. 3 ஆசிரமத்தை டைரெக்டாகவும் 4வது ஆசிரமத்தை இன்டைரக்டாகவும் சொல்கிறது. தேர்ஃபோர் வேதம் 4 ஆசிரமத்தை அநேக ஆசிரமத்தை சொல்கிறது. நாட் ஓன்லி கிரகஸ்த ஆசிரமம். அதனால் கிரகஸ்தனாக இருக்கிறவன் அடுத்த ஆசிரமத்துக்கு ரெடியாகிக்கணும். அப்படின்னா அது எப்போ ஒரு கணக்கு அப்படின்னா, என் குழந்தைக்கு குழந்தை பிறக்கணும், அல்லது உன்னுடைய மெச்சூரிட்டிக்கு தகுந்தாப்பில் எப்போ வேணால் நீ வானப்பிரஸ்தத்துக்கு ரெடியாக இருக்கணும். வானப்பிரஸ்தம் ரொம்ப பெருசாக எதுவும் இல்லை. பாராயணம் அதிகமாக பண்ணணும், சுவாமியை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கணும், ஜபம் பண்ணணும், புரியுதா, யாத்திரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், கோயில் கோயிலாக சுற்றணும். இவ்வளோ தான் வானப்பிரஸ்தம்.
ஏதோ காலையில் புறப்பட்டேன்னா காலையில் கபாலீஸ்வரர், மத்தியானம் வடபழனி, சாயந்தரம் நடுப்பழனி. அப்படி முழுக்க வந்து கோயிலை மையமாக வச்சு, மந்திரத்தை மையமாக வச்சு, ஜபத்தை மையமாக வச்சு வாழ்க்கை முழுக்க பண்ணணும். எங்கள் அம்மா இருக்கு பாரு, ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை, வீட்டுக்கு எதுவும் பண்ணாது. காலையில் பைய தூக்கிச்சுன்னா மஞ்சள் பைய சுற்றிக்கிட்டே வரும். அப்புறம் கிளாஸ் கேட்கறன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை மாதிரி ஏதோ எழுதின்னு இருக்கோம். இப்படி அவங்களாம் பேசிப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்களே, சின்ன குழந்தை மாதிரி இப்பயும் எழுதின்னு இருக்கு பரீட்சை. அன்றைக்கே ஒழுங்காக பரீட்சை எழுதிருந்தா இன்றைக்கி ஏன் எழுத போகிறோம்? அப்போ யஜ்ஞதான அத்தியனம் பிரதமம், அப்புறம் தானம், பஞ்சமா யஜ்ஞம், அப்புறம் வானப்பிரஸ்தம், தவம், புலனடக்கம், எளிமையான வாழ்க்கை, சுகத்தை குறைச்சி மௌனம், உபவாசம் முக்கியம். வானப்பிரஸ்தத்தில் என்ன வேணும்னா மௌனம், உபவாசம். அதுலேயும் முதல் எதுனா உபவாசம். என்ன புரிஞ்சுக்கோங்க, வயசாகிடுச்சுன்னா வானப்பிரஸ்தத்துக்கு வந்தீங்கன்னா உபவாசம். முன்ன மாதிரிலாம் 8 இட்லிலாம் சாப்பிட முடியல ஜி, 2 தான் சாப்பிட்றேன். இது குறை வேற. 2 இட்லி தான் சாப்பிட்ணும். நீ என்ன வெட்டி முடிக்கிற வேலைக்கு 10 இட்லி சாப்பிட போகிற? புரியுதா? சாப்பாடை முதல்ல கண்ட்ரோல் பண்ணு. ஸ்வீட்டு சாப்பிட்றத விட்டுடு. முறுக்கு, அந்த நொறுக்கு தீனிலாம் இருக்குல்ல, உயிர் வாழறதுக்காக சாப்பிடணும். நல்லா புரிஞ்சுக்கோ, பசிக்காக சாப்பிடணும், ருசிக்காக சாப்பிடக்கூடாது. யாரு? வானப்பிரஸ்தம். இப்போ புரியுதா? நீ இப்படி பண்ணினா ஹெல்த்தியாக இருப்ப. அந்த டாக்டர் பையன் இருக்கான்ல, சாரி டாக்டர் சொல்ல, புது புது பேர் வைக்கிறான். இப்போ இந்த நோய்க்கு புதுசு புதுசாக சொல்கிறான், தசு புதுசுன்னு பேசுகிறான். புரியுதா? அங்கெல்லாம் போக வேண்டாம். கம்முன்னு வீட்டில் இரு. சுக்கு மிளகு கஷாயம் குடி, இஞ்சியை போட்டுக்கோ. சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்லை, சுப்பிரமணியனுக்கு மீறின தெய்வம் இல்லை. கையில் கந்த சச்சி கவசத்தை வச்சுக்கோ. இப்போ பகவத்கீதை வேற கொடுத்துருக்கேன், ஒழுங்காக படிச்சுட்டாரு. வயிறு வலிச்சிருக்கா மாதிரி தோணும், கீதை படி. அது என்ன பண்ணும், வயிற்று வலியிலேருந்து ஷிஃப்ட் ஆகிடும். அங்கே என்ன புரியலையே அப்படின்னு. இதெல்லாம் மைண்டு தான், குழந்தை தான், அது ஷிஃப்ட் பண்ணிக்கும். இப்படி வானப்பிரஸ்த வாழ்க்கையை நீ பண்ணினா இன்பமயமான வாழ்க்கை, நாட் துன்பமயமான வாழ்க்கை. உன் பேர குழந்தைய வந்து அப்படியே கட்டிப்பிடிக்கும். பாட்டி 2 வயசு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு வச்சுக்க, பாட்டியே நீ சுத்த மோசம், மூஞ்சாலேயே சொல்லிட்டு போயிடும், நேராகவே சொல்லிட்டு போயிடும். அதுக்கு முன்னாடியே வித்ரால் பண்ணிக்கணும். குழந்தை பெருசாகும்போது போயிடுங்க போயிடு. நீ ரொம்ப கிட்டக்க போனேன்னா அவ்வளோதான். முதல்ல அழகாக இருக்கும் மழலையோட, நம்ம பேச்செல்லாம் கேட்க எடுத்துட்டு வாங்க. இந்த வீட்டில் இது ஒன்று தான், அது செப்பரேட் என்டிட்டி, ஒரு நாள் தனியாக போயிடும். புரியுதா? அதுக்காக இப்போ கொஞ்சாத அப்படி சொல்லலை, கொஞ்சமாக கொஞ்சம் மிஞ்சறத வந்து தவத்தில் வை, அவ்வளோதான் சொல்கிறோம். இதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இந்த 4வது இன்டைரக்டாக ஆசிரம் சொல்கிறது பிரம்ம சம்ஸ்தகா. பிரம்ம சம்ஸ்தகாக்கு இவர் சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா பிரம்மனிஷ்டா. பிரம்மனிஷ்டா அமிர்தத்துவம் பவதி. புரியுதா?
ரொம்ப தெளிவாக படுத்துறது சாந்தோக்கிய உபநிஷத்து அநேக ஆசிரமவாத வாக்கியம். ஓகே, அதனால் இந்த ஸ்பெஷல் ஸ்கந்த ஸ்ருதி இதுக்கு பேர் ஆச்சாரியர்கள் வச்சிருக்கிறது தர்மஸ்கந்த ஸ்ருதி அப்படி போட்டிருப்பாரு. அதனால் ஷார்ட்கட் என்ன, ஸ்கந்த ஸ்ருதி இதுக்கு பேர், சாந்தோக்கிய ஸ்பெஷல். அதனால் இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா இதில் எந்த இதுவும் நமக்கு அஃபெக்ட் ஆகாது. புரியுதா? அதனால் இந்த முதல் 5 அத்தியாயம் நமக்கு பாஷ்யக்காரர் விளக்கிறாரு. ஸ்கந்தர் ஸ்ருதி மூலியமாக உபாசனையை சொல்கிறார். நிறைய பேர் இந்த உபாசனையை விளக்கிடுவாங்க. முதல் சாந்தோக்கிய 5 அத்தியாயம் எடுக்க மாட்டாங்க உபாசனைக்காக. உபாசனை இல்லாமல் நகரவே நகராது. மனசு சித்த ஏகாக்கிரத்தை வரணும்னா உபாசனை பண்ணி ஆகணும். ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு ஜென்மத்தில் இந்த கண்ணை மூடி 2 மணி நேரம் உட்கார முடியுமா அப்படி பாரு, பண்ணினா தான் வெறியும். தேர்ஃபோர் சாந்தோக்கிய 2:23:1 திரையே தர்மஸ்கந்தா. சங்கர் இந்த விளக்கத்தை ஸ்கந்த ஸ்ருதியில் விளக்கமாக எடுத்துக்கிறாரு. அவர் பல ஸ்ருதி வாக்கியத்தை எடுத்துக்கிறதுல அதில் ஒன்று இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுலேருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இப்போது எல்லா இடத்துலையும் பாராயணத்தை பண்ண வச்சுருக்கோம். இப்போ திருவிடைமருதூருக்கு நான் போயிட்டு வந்தேன். அது ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இப்போ ஒரு விஸ்வரூப பாராயணம் அந்த கிராமத்தில் பண்ணுறாங்க. அதுபோல் இந்த கடைமலைப்புத்தூர் அந்த ஒரு கிராமத்தில் கூட முழு பாராயணம் பண்ணிடணும், விஸ்வரூப பாராயணம். அதாவது 18 பேர் 18 அத்தியாயம் படிக்கணும், தினசரி படிக்கணும். படிச்சுட்டா கடைமலைப்புத்தூர் நான் போராட்டத்துக்கெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன். நான் விஸ்வரூப பாராயணம் திருவிடைமருதூர் மாதிரி இந்த கிராமம். இப்போ நான் தனிப்பட்ட ஆளுக்கு போய் அப்புறம் குரூப்புக்கு போய் அதுக்கப்புறம் இப்போ கிராமத்துக்கு வந்துட்டேன். நான் அப்புறம் இயக்கத்துக்கு போயிடுவேன். புரியுதா? நிறைய இயக்கங்கள்லாம் இருக்குல்ல, அவங்களாம் சொல்ல வச்சுக்கணும். அப்புறம் பிரைம் மினிஸ்டருக்கு ஃபோன் கால் பண்ணி எல்லாரையும் சொல்ல வையா, நீ மாத்திரம் அரோகரா சொல்கிற நீ அப்படி சொல்ல வச்சுக்குவேன். இப்போ நாடு முழுக்க கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தமிழ்நாடு திருந்துறதுக்கு பாடுபடுவாங்க. புரியுறதுல? டெல்லியில் ஒரு இடம் இருக்குது, முருகர் கோயில் தான் இருக்காங்க. முருகன் ரொம்ப நல்ல இடம், அது அற்புதமாக இருக்கும். அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 18வது சூத்திரத்தில் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பராமர்சம் ஜைமினி அச்சோதனச்ச அபவதிஹி அபவததிஹி ஹி. முதல் ஜைமினி ஆர்கியூமெண்ட் சாந்தோக்கிய 2:23:1 அநேக ஆசிரமம் வேத கட்டளைப்படி சொல்லவில்லை. சார்ஜ் நம்பர் 1. இந்த கர்மகாண்டி பூர்வ மீமாம்சர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இப்போ விளக்கமாக சொன்னோம்ல 4 ஆசிரமம் இந்த 2:23:1 சாந்தோக்கிய உபநிஷத்தில் சொல்கிறதுன்னு அப்படியே டிஸ்மிஸ் பண்ணுறான். அது வேதத்தினுடைய கட்டளை, அதில் வரல. விதி வாக்கியம் வரல. விதி வாக்கியம்னா செய் அப்படி சொல்லணும். புரியுதா? பவதி குர்வன் அப்படிலாம் வரல. அது 19 சொல்கிறது. அது புரியுறதா? அது இன்ஃபரக்டிவ் மூடில் தான் சொல்கிறத ஒழிய ஆக்ஞா மூடில் சொல்லலை. அதனால் வேத கட்டளை அதில் கிடையாது. இது யார் சொல்கிறா? பூர்வ மீமாம்சர்கள் சொல்கிறார். அதனால் விதி நாஸ்திகி. செகண்டு, திரையே தர்மஸ்கந்தா பிரசித்தியாக இருக்கிற அநேக ஆசிரமம் ஒன்லி மிஸ்கன்செப்ஷன். ஓகே, பல ஆசிரமம் சொல்கிறது குருட்டுத்தனமானது. எவனோ பொருளை கிளப்பி விட்டுட்டான். இது என்னன்னா, ஒரு தடவை பொருளை கிளப்பி விட்டான். கூட பிறந்தவங்களுக்கு பச்சை புடவை வாங்கி கொடுக்கணும் சகோதரிக்குன்னு. நான் கூட வாங்கி கொடுத்தேன்.
எவனும் கலப்பி விடுவான். புரியுதா? இந்த மாதிரி நடுவில் அது வந்து தீவிரமாகி நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்துடும். அவங்களாம் எடுத்து கொடுத்துட்டாங்க, என் சகோதரன் தான் எடுத்து கொடுக்க மாட்டான், கொண்டு வந்தா தான் சகோதரி. அதில் சகோதரி இருந்தால் உடனே வந்து கொடுத்துடணும். புரியுதா? கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் அவள் தான் தாய். புரியுதா? கொலையும் செய்வாள் பத்தினி. எப்பயாவது உயிரை காப்பான் தோழன். அதனால இது வந்து மறக்க முடியாது. அப்ப சாந்தோக்கியம் ஆசிரமம் வந்து சதுர்த்த ஆசிரமத்தை கண்டனம் பண்றது இந்த விஷயம். எந்த சொல்லு கண்டனம் பண்றது? வீராகா வா ஏஷ தேவானாம் யக அக்னிம் உத்வாட்சயதே. யார் ஒருவர் அக்னியில் ஆகுதி பண்ற வைதிகத்தை நிறுத்தினால் தேவர்களுடைய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். ஆசீர்வாதம் கிடைக்கலன்னா அவர்களுடைய வாழ்க்கை நற்கதி அடையாது. அதனால எங்கேயாவது சன்னியாசி பின்னாடி போயிடாத அப்படின்னு இந்த பூர்வ மீமாம்சக்கார அட்வைஸ் பண்ணுறான். நீங்கள் என்னடான்னா சன்னியாசிக்கு பின்னாடி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. நம்ம வந்து எதிர்த்து வந்திருக்கோம். இந்த 18வது 3-4-18 பராமர்சம் ஜெய்மினிகி அச்சோதனச்ச அபவததிஹி. ஜெய்மினிகி இந்த வியாசருடைய சிஷ்யர் ஜெய்மினி. ஜெய்மினி வந்து பூர்வ மீமாம்ச சூத்திரம் பண்ணினவர். அவர் பண்ணினது தர்மசூத்திரம். வியாசர் பண்ணினது, வியாசர் என்ன பண்ணினார்? சூத்திரம், பிரம்மசூத்திரம் பண்ணியிருக்காரு. புரியுதா? எவ்வளோ பெரிய விஷயம் பாரு. பிரம்மன் தான் இம்பார்ட்டண்ட்டு. பிரம்மசூத்திரம் பண்ணினது வியாச பகவான். நம்ம வியாசர் பக்கம் இருக்கோம். புரியுதா? நீ உன்னுடைய நண்பர்களாக சொல்லு, நீ யார் என்று நான் கூறுகிறேன், நீ உன்னுடைய ஆச்சாரியனை சொல்லு. அப்படி சொன்னால் நீ யார் என்று கண்டுபிடிக்கலாம். நம்மலாம் வியாசருடைய ஆளுங்க. புரியுதா? வியாசர் சங்கருடைய ஆள், சங்கர் வந்து வியாசருடைய ஆள். புரியுறதா? அதனால சங்கரனுக்கு மரியாதை. ஏன்னா முடிந்த முடிவு அங்கே தான் இருக்கிறது. புரியுறதா? ஜெய்மினிகி ஸ்கந்த ஸ்திதி. இந்த ஸ்கந்த இது இருக்கு இல்லையா, இந்த உபனிஷத்து வாக்கியம், அந்த கருத்தில் மீமாம்ச கர்மானி கருத்து சொல்கிறார். ஏன்னா ஏன் சொல்கிறாரு? அதில் விதி வாக்கியம் இல்லை. அந்த மந்திரத்தில் படித்தீங்கன்னா செய் அப்படின்லாம் எதுவும் இல்லை. நீ அப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் சொல்லலை. 19 சொல்லு, இன்ஃபர்மேட்டிவ் மூடில் தான் சொல்லிருக்கு. புரியுறதா? அதனால் அவர் என்ன சொல்கிறாரு? பராமர்சம்னா அவர்களுடைய கருத்து அநேக ஆசிரமம் என்பது பிராந்தி. ஃபஸ்ட்டு கிளாஸில் பிராந்தி பற்றி சொன்னல, அது இங்கே தான், இதனுடைய இதில் தான் அங்கே வந்தது. பிராந்தினா மிஸ்டேக், தவறானது. புரியுறதா? பிராந்தி. பராமர்சம் பிராந்தி சித்த அநேக ஆசிரம அனுவாத. பொருள் பராமர்சம், அதுதான் நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கோம், அதிகரணம். அந்த பராமர்சத்துக்கு பொருள் பிராந்தி சித்த அநேக ஆசிரம அனுவாத. அனுவாதகன்னா என்ன அர்த்தம்னா தாத்பரியம் இல்லாத வார்த்தை, அது பிரமாணம் இல்லாத வார்த்தை. இப்போ ஸ்கந்த ஸ்துதி வந்து இந்த ஸ்கந்த ஸ்ருதி இருக்கு இல்லையா, தர்மஸ்கந்த ஸ்ருதி. இந்த கந்த ஸ்ருதி வாக்கியம் அனுவாத. அதை பெருசாக நம்பி அநேக ஆசிரமன்றதை ஏற்றுக்காத. கிரகஸ்த ஆசிரமம் மாத்திரம்தான் இருக்குது. நீங்கள் கடைப்பிடிக்கிறது தான் கரெக்டாக இருக்குது. நம்ம கடைப்பிடிக்கிறோம் இல்லையா, கடைசி வரைக்கும் கிரகஸ்தனாக இருக்கோம் இல்லையா, அதுதான் சப்போர்ட் பண்ணுறாரு ஜெய்மினி நம்ம பக்கம் இருக்கார். ஏன் ஜெய்மினி நம்ம பக்கம் இருக்காரு? நம்ம நிறைய பேர் இருக்கிறதுனால
ஜெய்மினி இந்த பக்கம் வந்துட்டார். அவருடைய குருநாதரே விட்டுட்டு வந்துட்டார் பாரு. அவ்வளோ பவர்ஃபுல் கிரகஸ்தர்கள். வானப்பிரஸ்தத்துக்கு கை தூக்குறான்னா 2 பேர் கை தூக்குறான். இதெல்லாம் பேர குழந்தையெல்லாம் பெத்துது. கரெக்டாக தான் கை தூக்குறான். சத்தியம்தான், உண்மை. நான் வானப்பிரஸ்தத்துக்கு ஆகலை அப்படின்னு புரியுறதான். அதனால ஜெய்மினியும் சொல்றார், பிராந்தி சித்த அநேக ஆசிரமன்றது அனுவாத. புரியுதா? அப்போ எய்ம் ஆஃப் ஸ்கந்த ஸ்ருதி என்ன அப்படின்னா, இதனுடைய விஷயம் பிரம்மஸ்கந்தா கிடையாது. பிரம்மனிஷ்டா அடையிறது ஞான நிஷ்டா. அநேக ஆசிரமம் ஜஸ்ட் வேர்டு. அது ஒரு சொல்லு, பெருசாக ஒன்றும் எடுத்துக்காத. சும்மா ஸ்துதி பண்ணுறது. 4 ஆசிரமம் இருந்தால் நல்லது அப்படிலாம் சொல்கிறது. புரியுதா? சும்மா சில சமயம் குழந்தைய நம்ம கொஞ்சுவோம், அதுவே சத்தியமாக எடுத்துக்கணும். அதே போல தான் வேதம் உன்னை ப்ரைஸ் பண்ணுறது, அப்படி தட்டி கொடுக்குறது. கொல்லப்படாத அப்படி. அச்சோதனா அதாவது அநேக ஆசிரமம் கான கட்டளை விதி வாக்கியம் இல்லை. அதனால் வர்ணாசிரம தர்மம் கிடையாது. எங்கே வரான் பாருங்க, வர்ணாசிரமே கிடையாது. சாத்துர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணக்கர்ம விபாகஷகா. கிருஷ்ணர் சொல்கிறாரே, அவர் சொல்லுவார், அவருக்கு என்ன, நீ நம்ம கிரகஸ்தத்திலே இரு. அவர் சொல்கிற மாதிரிலாம் வானப்பிரஸ்தத்துக்கெலாம் போகாத. புரியுதா? கர்மமா ஞானமா, வீடா சிபீரா, அப்படி வரும்போது நீ ஓட்டு வீட்டுக்கு போடு. அப்போ தான் நீ கர்மகாண்டி ஆவ. ஜெய்மனிக்கு புஷ்டியாக இருக்கும். சிபிர் கிபிரெலாம் போயிடாத. அவர் கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் போயிடாத. வேதாந்தெல்லாம் கேட்டுடாத. ஆத்ம விசாரம் முடிஞ்சா பண்ணு. இப்படிதா ஞாயிற்றுக்கிழமை அப்படியே போய் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணாத. டைம் இருந்தால் சேர்ந்துக்கோ. புரியுதா? அதுவும் அவங்க ஒரு பொறி, எலி பொறி மாதிரி வச்சுருக்காங்க, ஒரு சிக்கி வச்சுருக்காங்க, ப்ரெசன்ட் பண்ணுன்னு. அதில் போய் மாட்டிக்காத. நீ ப்ரெசன்ட் பண்ணுறதுல போய் மாட்டினேன்னா உன் கவனம் முழுக்க வேதாந்தத்தில் போயிடும். அப்புறம் நீ குடும்பத்தை விட்டுருவ. என்னுடைய ஏக ஆசிரமம் சொல்கிற ஒரு கொள்கையிலேருந்து வீக்காக போயிடும். அப்புறம் அநேக ஆசிரமத்துக்கு நீ போய் அந்த கூட்டணியில் சேர்ந்து அதில் போய் சேர்ந்து வீணாக போயிடுவேன். அதனால் பி கேர்ஃபுல். நீ என்னை சப்போர்ட் பண்ணு, நான் உன்னை சப்போர்ட் பண்ணுறேன். நம்ம எப்பயுமே சம்சாரத்தில் ஜாலியாக இருக்கலாம். புரியுதா? லாலிபாப்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி இந்த ஜெய்மனி முடிக்கிறாரு. அடுத்ததில் பாதராயணர் என்ன சொல்கிறாரு, அந்த பாதராயணரை கேட்டுட்டு சாப்பிட போனால் தான் நமக்கு புத்தி ஒழுங்காக இருக்கும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.